சேகர்பாபு சேகர்பாபு உள்ளிட்ட எல்லாருமே வந்து தொகுதி மாறலான்னு பேசிட்டு இருக்காங்க. பவளையுள்ள பாப்பாவுக்கு அப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் 70 வருஷ கட்சிக்கு தொகுதி மாறலான்னு பேசிட்டு இருக்காங்க. பெரும்பாலான இன்னைக்கு இருக்க திமுக அமைச்சர்கள் தொகுதியை மாற்றலாமான்னு தமிழக வெற்றி கழகத்தால் யோசிச்சு கொண்டிருக்காங்க. ஏன் பவளையுள்ள பாப்பாவுக்கு என்ன பிரச்சனையா தொகுதி அந்த தொகுதியில இருக்கிறதுக்கு அவரு தொகுதி மாறி வேற தொகுதியில போலாமா? எது சேஃபஸ்ட் தொகுதின்னு பாக்குறாரு. எதை பார்த்தாலும் சென்னையில் அனைத்து தொகுதிகளிலும் எதுவுமே சேஃபஸ்ட் தொகுதி கிடையாதுன்னு திமுக நிர்வாகிகள் திமுக அமைச்சர்கள் அனைவரும் வேற தொகுதியில மாறுறதுக்கான சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு சென்னையும் அதை சுற்றி இருக்க எந்த தொகுதியும் சேஃபஸ்ட் கிடையாது. அதை அவங்க தேர்தல் களத்திலேயே புரிஞ்சுப்பாங்க. இப்ப அவங்களுக்கு அதனாலதான் எந்த அசஸ்மெண்ட்டும் செய்ய முடியாம இருப்பாங்க. எந்த தொகுதியில போறதுன்னே தெரியல இருக்கிற அமைச்சர்களுக்கு. அதனால அவர் இதே மாதிரி பேசிட்டே இருக்கோம். மக்கள் கரெக்டான இடத்துல என்ன செய்யணுமோ செய்வாங்க. நாட்கள் நெருங்கிட்டு வருது. ஒரு படம் எடுத்ததா இப்போ 2-3 நாளா ஒரு டாக் பேசிட்டு இருக்காங்க. பலரும் வந்து ட்விட்டர்ல அவங்க கருத்துக்கள், அதாவது இதுக்கு நாங்க ரெஸ்பாண்ட் பண்ண வேணாம்னு நினைச்சோம். ஏன்னா ஒரு அடிப்படை அறிவு, ஒரு பேசிக் அறிவு இருக்கவங்களுக்கு தெரியும் வந்து ஒரு ஷூட்டிங் எப்படி நடக்கும்னு தெரியும். ஒரு அடிப்படை அறிவு இருக்கவங்களுக்கு ஷூட்டிங் எப்படி நடக்கும், எதை பண்ணுவாங்கன்னு தெரியும். எங்களோட நீங்க பத்திரிகையாளர் அனைவரும் எங்களோட தான் வந்து டிராவல் பண்ணீங்க, எங்களுக்கு கூட இருந்தீங்க. எங்களோட மீடியா வேன்ல உங்களுடைய மீடியாவும் தான் இருந்துச்சு. நீங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த மீடியா வேன் கூட டிராவல் பண்ணீங்க. யாராவது அடிப்படை ஒரு காமன் சென்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும் இது என்ன சினிமா ஷூட்டிங், எங்க நடக்கும் எங்க நடக்காதுன்னு சொல்லிட்டு. ஏதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சியில ஏதாவது 4-5 புரோக்கர்கள் வந்து இந்த மாதிரி பேசுறாங்கன்னா தயவு செய்து அதெல்லாம் வந்து பெருசுபடுத்தாதீர்கள். எல்லளவும் இன்னைக்கு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒரு வெளியில இருந்து ஒரு 4-5 பேரை வச்சு இப்படி பேச வச்சாங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொண்டு போகாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அது எங்கள் கூட இருந்தவர்களே நாங்கள் எழுந்து தவிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக எந்த துளி அளவும் யாரும் வந்து இந்த மாதிரி விஷயத்தை யோசிச்சு கூட செய்ய மாட்டார்கள். ஏன்னா ஷூட்டிங் யாராவது இப்படி செய்ய முடியுமான்னு உங்களுக்கு தெரியாத இவ்வளவு இங்க இருக்கிற இவ்வளவு பத்திரிகையாளருக்கு இதுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண வேணாம்னு நினைச்சோம். கண்டிப்பாக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக எல்லாரும் வந்து இதை வந்து அரசியலாக்குன்னு பாக்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் கரூர் விஷயத்தை என்றும் அரசியலாக்க மாட்டோம். தைரியமாக நாங்கள் மட்டும்தான் முதல் நாள் தைரியமா எதிர்கொண்டுட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அங்க என்ன நடந்துச்சுன்னு, மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு, அங்க கரூர்ல இருந்த மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. ஒவ்வொரு நிமிடமும் இதை வைத்து அரசியல் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மக்கள் என்ன செய்யணுமோ அதை தேர்தலில் செஞ்சு கொடுப்பாங்க. புதிதாக ஏதாவது கட்சி கூட்டணி வந்து வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல அது சம்பந்தமா ஏற்கனவே எங்களுடைய தலைவர் முந்தானத்து நடந்த அந்த நிகழ்ச்சியிலே சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக மதசார்பற்ற எந்த விஷயத்திலும் நாங்கள் எந்த விதத்தை இது எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா இது வந்து எங்க ஒன்லி தமிழக வெற்றி கழகத்துல எங்களுடைய தேர்தலா இருக்கும். மற்ற எந்த கூட்டணியாக எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் யாராவது வந்தால் அது எங்க தலைவர் பரிசீலித்து தலைவர் மாநில முக்கிய நிர்வாகிகள் சென்னையில போட்டியிடுற இல்ல இறுதி பட்டியல் எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் அறிவிப்பார். நிறைய உத்தேச பட்டியல் வருது, நிறைய யூடியூப்ல நாங்களே பாக்குறோம். எங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்கு. இறுதி பட்டியல் எங்களுடைய தலைவர் இல்ல சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் நிறைய ஆதாரத்தை கொடுத்துருக்கோம், நிறைய விஷயத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். என்னென்ன விதத்துல அவங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் முதல் நாள்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். அங்க என்ன நடக்குதுன்னு போயிட்டு வரோம், எங்களுக்கு தான் தெரியும். இங்க வெளியில இருந்து வர்றவங்க ஏதோ கூடயே உட்காந்து பார்த்த மாதிரி நிறைய பேர் வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட சமீபத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு தகவல் வந்தது. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெற்றோர், அந்த ஒரு குழந்தை இழந்த ஒரு பெற்றோர் வந்து கரூர் எஸ்பி கிட்ட ஒரு புகார் அளிச்சிருக்காங்க. அதாவது ஒரு சில நபர்கள் வந்து இந்த கரூர் விஷயத்தை அரசியலுக்காக தப்பா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி புகார் அளிச்சதா இப்பதான் எனக்கு வந்தது. அதாவது யாரெல்லாம் இந்த பொய்யான செய்தி பரப்புறாங்களோ அவங்க மேல ஒரு புகார் அளிச்சதா. கண்டிப்பாக இதை யாராவது செய்யும் பட்சத்தில் நாங்களும் எங்களுடைய வழக்கறிஞர்களை வைத்து அதுக்கு தேவையான லீகல் எலெக்ஷன் கமிஷன்ல சரி வேற எங்கேயும் சரி புகார் அளிக்கணும்னா கண்டிப்பாக நாங்களும் ஆலோசித்து விட்டு தலைவருடன் அனுமதி பெற்று விட்டு புகார் அளிப்போம். ஏன்னா யாருமே ஒரு அடிப்படை ஒரு சின்ன அறிவு இருக்கவங்க கூட இதை யோசிக்க மாட்டாங்க. அரசியலுக்காக இவ்வளவு கேவலமாக கூட யோசிக்கக்கூடிய நபர்களை பத்தி நம்ம பேச வேண்டாம். கண்டிப்பாக இதுல ஒரு துளியாலும் உண்மையில அது எல்லாரும் தெரியும். இதை திரும்ப நம்ம எடுத்து பேசணும். சிபிஐ விசாரணை முழுமையா செய்யப்பட்டிருக்கா சார்? இல்ல அவங்க தான் அதை சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு விஜய் வெளியே வந்து பார்த்தாலே தெரியும் மக்களுக்கு எல்லாம். அது அதுல சிபிஐ தான் அதை அனௌன்ஸ் பண்ணணும். எப்போ விசாரணை முடியுது, அவங்க என்ன பண்ண போறாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறாங்க, அது அவங்க தான் சொல்லணும். எந்த நேரத்திலும் நாங்கள் அவங்களுக்கு கோஆபரேட் பண்ண. திமுக கூட்டணியில ஒரு கட்சி விலகிருக்கு. அதிமுக இருந்துட்டு தொகுதி பேச்சாளர் தொடர்ந்து போயிட்டு டெல்லியில போய் பேச்சாளர். எத்தனை கட்சி கூட்டணியில் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. வர்ற கட்சியில எடுத்து போட்டிருக்காங்க. அதிமுகவுல எங்க யாரு தலைமையில கூட்டணின்னே தெரியல. இங்க அதிமுக தலைமையில இருக்க கூட்டணியா இல்ல டெல்லி பாஜக தலைமையில இருக்க கூட்டணியா? ரொம்ப புதுசா இருக்கு தமிழகத்திலே. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்துல இருந்து போய் டெல்லியில போய் கூட்டணி விவகாரத்தை பேசி டெல்லியில முடிவு செய்யற அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சி இவ்வளவு மோசமா இருக்குது. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. இதெல்லாம் புதுசா இருக்குது. எந்த ஒரு சின்ன ஒரு பிசரும் இல்லாமல், எந்த விதத்திலும் ஒரு சின்ன டைவர்ஷன் கூட இல்லாமல் மக்களை மட்டுமே நோக்கி மக்களை மட்டுமே நம்பி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்குது. இது வரைக்கும் திமுக எத்தனை கட்சி கூட்டம் ஒண்ணு இல்லை. நாளைக்கு நீங்க உதயநிதியாவோ இல்ல திமுக ஒரு தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களோ போய்
போறப்போ உங்ககிட்ட இருக்கிற கூட்டணி கட்சியோட லிஸ்ட் சொல்லுன்னு சொல்லுங்க. அவருக்கு தெரியாது. அவருக்கு 2 3 கட்சியை தவிர அவருக்கு சொல்ல தெரியாது. எத்தனை கட்சி கூட்டணியில் இருக்குன்னே தெரியாம எல்லாரையும் அள்ளி போட்டு ஒரு வண்டியில போயிட்டு இதை வைத்து ஒரு தேர்தலை சந்திக்கிறார். நம்பர் அரித்மெட்டிக் மட்டும் நம்பி. இன்னொரு கட்சி யாரு தலைமையில் இருக்க கூட்டணியே தெரியல. இதுல யாரு சீட்டு கேட்க, அதிமுக வந்து பிஜேபி கேட்கணுமா, இல்ல பிஜேபி அதிமுக கேட்கணுமா, மத்த கட்சி யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல. எல்லாரும் மாத்தி மாத்தி சீட்டை அவனுடைய தொகுதி பங்கீடை யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாம எல்லார்ட்டையும் லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாங்கள் மட்டும்தான் நேராக, எங்களுடைய தலைவர் மட்டும்தான் நேராக மக்களை மட்டுமே நம்பி, மக்களுக்காக மட்டுமே இன்னைக்கு வந்து களத்தில் இறங்கி நேரடியா சென்றுட்டு இருக்கோம். இது மாதிரி பல விஷயங்கள், பல தடைகள் வரும். அனைத்தையும் தவிடு பொடியாக்கி இந்த 2026 எங்க தலைவர் முழு அளவில் வெற்றி பெறுவார். அது எந்த மாற்று கருத்து இல்லை. இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் எப்போ அறிவிக்கப்படும்? பிரச்சாரம் எப்போது ஸ்டார்ட் பண்ண போறீங்க சார்? இல்ல அது விரைவில், இன்னும் ஒரு வாரம் இருக்கு. ஏன்னா கடைசி கட்ட தயாரிப்பு பணிகள் இருக்கு. முடிஞ்சு விரைவில் அறிவிக்கும். பெண்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கும்னு குற்றம் நினைக்கிறீங்க? பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்ப அந்த அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, குற்றம் நடந்த பிறகுதான் கைது பண்றாங்க. அது ரெகுலரா இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல இதுல நிறைய விஷயமும் நம்ம பாக்குறதுன்னா ப்ராசஸ் தான். சரி, நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அந்த கம்ப்ளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட போலீஸ் ஸ்டேஷன் தெரியல. இது இந்த அண்ணா நகர்ல அந்த ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டப்பல இருந்து இதை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கம்ப்ளைண்ட் வருது, ஒரு பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு காணோம்னு வருது, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட இது வரைக்கும் ஒரு தலைமையில இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போல. 5 வருஷமா இதான் நடந்துட்டு இருக்கு. பெண்கள் மீது ஒரு பாதிப்பு வந்தோன்னா உடனே என்ன ரியாக்ட் பண்ணணும், உடனே எப்படி அலர்ட் பண்ணணும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஒரு ஸ்டேஷன் இருக்கிற எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் அங்க இருக்கிறவங்களும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட பிரச்சனையா இருக்கு. பாதிக்கப்பட்ட பின்னர் அந்த குழந்தைகளையும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களையும் இவங்க படுத்துற பாடு இவங்களுக்கு. இன்று எங்களுடைய தலைமை கழகத்தில் எங்களுடைய தலைவர் முன்னிலையில் 2ஆம் கட்டமாக வேட்பாளர் நேர்காணல் நடைபெற்றது. அதில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கான நேர்காணல்கள் எங்களுடைய தலைவர் அந்தந்த வேட்பாளர்கள் விருப்ப மனுக்களில் பெறப்பட்ட வேட்பாளர்களை நேரில் சந்தித்து 2ஆம் கட்ட வேட்பாளர்களை சந்தித்து நேர்காணல் நடைபெற்றது. விரைவில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முடிவெற்று தேர்தல் பணிக்காக பெரும்பாலான மாவட்டங்களில், பெரும்பாலான தொகுதிகளில் தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. புதுச்சேரியிலும் அனைத்து பணிகளையும் எங்களுடைய தலைவர் முடக்கி விட்டிருக்கிறார்.